என்ன மேடம் நீங்க? உங்களை நான் எப்படி பார்த்திருக்கேன்? எவ்வளவு கெத்தா இருப்பீங்க. நீங்க அப்படியே கம்பெனிக்குள்ள அப்படியே என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஸ்டாஃப் எல்லாம் அலறுவாங்களே மேடம். ஆனா இந்த ஆனந்தி பிரச்சனைக்கு அப்புறம் டோட்டலா மாறிட்டீங்க மேடம். எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க கருணாகரன். சூழ்நிலை மாறும்போது நாமளும் கொஞ்சம் அப்பப்போ மாத்திக்கிட்டு தான் ஆகணும். ஆனா நீங்க அப்படி சூழ்நிலைக்கு மாறுற ஆள் இல்லையே மேடம். சூழ்நிலைய உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியுமான்னு யோசிக்கிற ஆளாச்சே மேடம் நீங்க. இப்ப நீங்களே இப்படி மாறும்போது கொஞ்சம் சந்தேகம் வருது மேடம். சந்தேகமா? என்ன சந்தேகம்? நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது என்னங்கறத தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லாமலா மேடம் ஜெயந்திக்கு முத்துக்கும் கல்யாணத்தை பண்றேன்னு சொல்லிட்டு அன்பு ஆனந்திக்கு சேர்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க? என்ன மேடம் பதில் சொல்ல முடியல? கருணாகரன், என்னதான் ஆனந்தி எனக்கு எதிரியா இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே. அவளுக்கு இப்படி ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணா உதவணும்னு நினைக்கிறது நேச்சுரல் தானே. சும்மா என்ன கேள்வி கேட்காம நான் எதுக்காக உங்களை கூப்பிட்டேன்னு சொல்றேன். அத கேளுங்க. சொல்லுங்க மேடம். நாளைக்கு கரெக்டா முகூர்த்த டைமுக்கு நீங்க கோயில்ல இருக்கீங்க. உங்களுக்கு அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன மேடம் எல்லாருக்கும் ஏதேதோ வேலையை பிரிச்சு கொடுக்கற மாதிரி எனக்கு கல்யாண வேலையை கொடுக்குறீங்களா? சரி, உங்களுக்காக வந்துதானே ஆகணும் மேடம். வரேன் மேடம். மலை கோயில் தானே மேடம்? இல்ல, விசாலாட்சி அம்மன் கோவில். விசாலாட்சி அம்மன் கோயிலா? அங்க எதுக்கு மேடம்? அன்போட நிச்சயதார்த்தம் அங்கதானே நடக்குது. மேடம் இந்த முத்து ஜெயந்தியை கூட மன்னிச்சு விட்டுருவோம் மேடம். ஆனா அந்த அன்பு பையனால என்னால மன்னிக்கவே முடியாது மேடம். அவன் நிச்சயதார்த்தத்துக்கு என்னால போக முடியாது மேடம். கருணாகரன், அன்பு நிச்சயதார்த்தத்துக்கு உங்களை விருந்தாளியால ஒண்ணும் போக சொல்லல. முதல்ல என்ன வேலைன்னு கேட்டுட்டு அப்புறமா டென்ஷன் ஆகுங்க. உங்களை அங்க ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் அனுப்புறேன். என்ன மேடம் காரணம்?